இப்படி அபாரமான ஹேட்ரிக் திறமையின் மூலமா நியூசிலாந்தின் முதல் 4 பேட்ஸ்மேன்களுடைய காலை உடைச்சு அவுட் பண்ணி வெளியே அனுப்பியிருப்பாரு. அந்த மேட்ச்லயும் 4 பாலுக்கு 4 விக்கெட் எடுத்திருந்திருப்பாரு. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவர் 5 ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. இந்த சாதனையை இது வரைக்கும் யாருமே பண்ணதே கிடையாது. 3 ஓடிஐல எடுத்திருக்காரு, 2 T20 போட்டிகள் எடுத்திருக்காரு. நம்பர் 2, இந்தியாவின் கரண்ட் பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னா அது ரவீந்திர ஜடேஜா தாங்க. ரவீந்திர ஜடேஜா சிறப்பான ஐபிஎல் பிளேயரும் கூட. ஆனா ஐபிஎல்ல அவர் ரொம்ப நாளா பண்ண முடியாத சாதனை எதுன்னு கேட்டீங்கன்னா ஆஃப் செஞ்சுரி அடிக்கிறது தான். அவர் 2008லயே ஐபிஎல் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா 2008ல இருந்து 2020 வரைக்கும் அவர் ஒரு ஆஃப் செஞ்சுரி கூட ஸ்கோர் பண்ணல. அது அவருடைய மனசுல இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா ஆஃப் செஞ்சுரி அடிக்காமலேயே 1951 ரன்களை 173 போட்டிகளில் ரவீந்திர ஜடேஜா அடிச்சு குவிச்சிருந்தாரு. தன்னுடைய முதல் அரை சதத்தை அவர் 2020ஆம் ஆண்டு எஸ்ஆர்எச்க்கு எதிராக நடந்த போட்டியில தான் அடிச்சிருந்தாரு. அதாவது 173 போட்டிகளுக்கு அப்புறமா தான் தன்னுடைய முதல் அரை சதத்தை பதிவு செஞ்சிருந்தாரு கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா. ஆனா அதுக்கப்புறம் குறைந்தபட்சம் 5 வருடங்கள்லயே அவர் 5 அரை சதங்களை விளாசிட்டாரு. நம்பர் 3, ஒரு பேட்ஸ்மேன் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஆனா